நம்ம இந்த வீடியோவில் வர்த்ம மண்டலால வர பிடக்காஸ் பற்றி பார்க்க போகிறோம். வர்த்ம மண்டலானா என்னென்னா ஐலிட்ஸ். அப்போது ஐலிட்ஸில் வர பிடக்காஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஐலிட்ஸில் மொத்தம் 8 வகையான பிடக்காஸ் வரும். அது உட்சங்கினி, கும்பிகா, அஞ்சனாமிகா, லகனா, போதக்கி, வத்ம சக்கரா, ஹர்ஷோவத்மா, சுஷ்க ஹர்ஷஸ். உட்சங்கினி ஆச்சாரியா சுஷ்ருதா இதை அபியந்தரமுகி பாக்ய உட்சங்கே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிடக்காவை நம்ம வெளியேருந்தே பார்க்கலாம். ஆனால் அந்த பிடக்காவோட ஓப்பனிங் லிட்டோட உள்புறமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. லிட்டில் இதை எந்த இடத்துல பார்க்கலான்னா அதோ வர்த்தமாக லோவர் போர்ஷன் ஆஃப் த லிட்டில் தான் இதை நம்ம பார்க்க முடியும். இந்த பிடக்காவோட கலர் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா தத் ரூப பிடக்கா அப்படி சொல்கிறாங்க. எப்படின்னா சேம் கலர் ஆஃப் த லிட் அதே மாதிரி தான் இந்த பிடக்கா இருக்கும் அப்படின்னு சுஷ்ருதா சொல்கிறாரு. விதேகி என்ன சொல்கிறாருன்னா இதோட சைஸு எப்படி இருக்கும்னு சொல்கிறாரு. எப்படி இருக்குமா ஸ்தூலா பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது கூட எக்ஸ்ட்ரா 2 ஃபீச்சர் சொல்கிறாரு. அந்த பிடக்கா கட்டினாவாக இருக்கும். அப்புறம் மைல்டு பெயின் இது காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இது பாக்காவஸ்தை அடையும். அந்த பாக்காவஸ்தை அடைஞ்சதுக்கப்புறமா இதோட டிஸ்சார்ஜ் எப்படி இருக்குன்னா எக்குலேருந்து வர ஒயிட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. குக்குட்ட அண்டா ரச உப்புமம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆச்சாரியா வாக்பட்டா என்ன சொல்கிறாருன்னா இது ரக்தானால் வர ரத்த வர்ணால் இருக்க பிடக்கா அப்படின்னு சொல்கிறாரு. கும்பிகா இதோட சைஸ் கும்பிக்க பீஜா பிரதிமாக அப்படின்னு சொல்கிறாங்க. மாதுளம்பழத்தோட சீட் சைஸில் இது இருக்கும். இது எந்த இடத்துல வரும்னா வர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு சுஷ்ருதா சொல்லிட்டாரு. அந்தர்வர்த்தமா அப்படின்னு வாக்பட்டா சொல்கிறாரு. இன்சைட் த லிட் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக வாக்பட்டா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பிடக்கா ஒரு சைஸ் வளரும். வளர்ந்ததுக்கப்புறம் அது பார்க்க அடைஞ்சிரும். அதுலேருந்து வர டிஸ்சார்ஜ்னால் நிறையா பிடக்கா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வாக்பட்டா இதோட கலர் கிருஷ்ணவர்ணா பிளாக் கலரில் தான் இந்த பிடக்கா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அஞ்சனநாமிகா இது முத்க சமான பிடக்கா. பச்சை பருப்பு சைஸில் இந்த பிடக்கா இருக்கும். அதோட கலர் தாமிர வர்ணா கலரில் இருக்கும். இது எந்த இடத்துல வரும்னா வர்த்தமாவோட மிடில் பார்ட்லேயோ இல்லை லோவர் பார்ட்லேயோ இது வரும். இது கூட அசோசியேட்டடாக இச்சிங் இருக்கும். அந்த இடத்துல வார்ம்னஸ் இருக்கும். அந்த இடத்துல பெயின் இருக்கும். இந்த ஸ்வெல்லிங் கொஞ்சம் ஸ்டிஃபாக இம்மூவபிளாக இருக்கும். லகனா இந்த பிடக்கா எந்த சைஸில் இருக்குன்னா கோல மாத்திரா இலந்த பழம் அந்த சைஸில் இது இருக்கும். இதோட கலர் எப்படி இருக்குன்னா பாண்டு வர்ணா பேலாக இருக்கும். அது கூட இது சிவியர் இச்சிங் இருக்கும். ஹார்டாக இருக்கும் இந்த பிடக்கா. பெயின் இருக்காது. அந்த மாதிரி இது பாக்காவஸ்தா அடையாது. இது எந்த இடத்துல வரும்னா வர்த்தமா. இப்போது இது 4த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். உட்சங்கினியும் கும்பிகாவும் சன்னிபாதஜ லேக்கிய சாத்திய வியாதி. அஞ்சனாமிகா ரக்தஜ பேதிய சாத்திய வியாதி. லஹனா கஃபஜ பேதிய சாத்திய வியாதி. இது 4த்துக்கும் உள்ள லொக்கேஷனோட டிஃப்ரென்ஸ் உட்சங்கினி லோவர் பார்ட் ஆஃப் த லிட்டு. கும்பிகா இன்னர் பார்ட் ஆஃப் த லிட்டு. அஞ்சனாமிகா மிடில் பார்ட்டு இல்லை லோவர் பார்ட் ஆஃப் த லிட்டு. லஹனா லிட்டு. அப்புறம் இதோட சைஸ் பார்த்தோன்னா கும்பிகா தாதிமா ஃப்ரூட் பொமக்ரானட் சீட் சைஸில் இருக்கும். அஞ்சனாமிகா க்ரீன் கிராம் சைஸில் இருக்கும். லஹனா கோலஃபலா சைஸில் இருக்கும். கலரோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா உட்சங்கினி ஸ்கின்னோட சேம் கலரு. கும்பிகா பிளாக் கலரு. அஞ்சனாமிகா தாமிர கலரு. லஹனா பாண்டு கலரு. அப்புறம் இது பாக்காவஸ்தா பற்றி பார்த்தோன்னா லஹனா பாக்காவஸ்தாவே அடையாது. ஆனால் அஞ்சனாமிகா கும்பிகா உட்சங்கினி இது 3மே பாக்காவஸ்தா அடையும். ஆனால் அஞ்சனாமிகா தான் ரொம்ப சீக்கிரமாக பாக்காவஸ்தை அடையும். அதோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் பாக்காவஸ்தை அடையிறது கும்பிகா.
ரொம்ப பொறுமையாக பார்க்க அவஸ்தை அடையிறது வந்து உட்சங்கனி. அப்புறம் உட்சங்கனியில் வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் பிடக்காஸ் இருக்கும். கும்பிக்காலேயும் வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் பிடக்காஸ் வரும். அஞ்சனாமிக்காவில் வந்து ஒரு சிங்கிள் பிடக்கா சாஃப்டாக இருக்கும். லெஹனாவில் வந்து ஒரு ஹாட் பிடக்கா இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.